அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஸ்ட்டு வந்து அல்-அஸ்வத்தில் வந்து ஈசா மௌலானா வந்து ஊரில் கேட்கும்போது ஈசா மௌலானா வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. எனக்கு ஆரம்பத்தில் வந்து பெருசாக ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு சொல்லுவாங்க, ஆனால் சொன்னபடி இருக்காது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஈசா மௌலானா ஆரம்பத்தில் அமௌண்ட் சொல்லும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நானும் கேட்டேன், என்ன அதிகமாக சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னால் கொடுக்குற சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே சரி, ஆரம்பத்தில் பணம் கட்டியாச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்களோ அது இருந்தது, ரொம்ப நிறைவாக இருந்தது. அதாவது ஹரம்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸில் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை விட கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே ரூம் இருந்தது. அதே மாதிரி ஜியாரத்துக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி டைமிங்கெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி எல்லோரையும் நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக கூப்பிட்டு வந்தாங்க. நிறைய மார்க்க விஷயங்கள், நிறைய தெரியாத விஷயங்கள், புது புது விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பாக இருந்தது இந்த ஜியாரத் மூலமாக. இதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு வந்தப்பையும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொன்னாங்க, ஆனால் இந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல. அலமதுல்லா அதுவும் நல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நம்பி வரலாம். நீங்கள் வந்து நம்பி வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க, என்னடா இது சொன்னாங்களே, இது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வராது. என்ன சொன்னாங்களோ அவங்க ஏன் சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஏன் இருக்கும், பி இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சர்வீஸு. மற்றபடி சாப்பாடு பற்றி சொல்லணும்னா சாப்பாடு உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஊர் சாப்பாடு தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து வெளியில் வந்து சாப்பிட்டோம்னா நிறைய பேருக்கு வயிறு கட்டிடும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த மாதிரி நான் இந்த குரூப்பில் வந்து ஒரு 28 ஹாஜிமார்களுக்கு யாருக்குமே வயிறு பிரச்சனையும் வந்ததில்லை, உடம்பு சரியில்லாமல் போனதில்லை. என்னடா வயிறு பிரச்சனைலாம் பேசுகிறான்னு யோசிக்கலாம், ஆனால் ரொம்ப முக்கியம். 2 வக்து 3 வக்து மிஸ் ஆகிடும் அதனால். ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. நீங்களாக விருப்பப்பட்டு அரபுக்கு போகாமல் இருந்தாலும் மற்றபடி எதுவுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மதினாவில் வந்து ஸ்டேவும் நல்லா இருந்தது, மக்கள் ஸ்டே ரொம்ப நல்லா இருந்தது, மதினாவில் நல்லா இருந்தது. மதினாவில் வந்து சாப்பாடும் மதினாவில் நல்லா இருந்தது. சாப்பாடு கொடுக்குற ஆளுங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு எதனா ஒன்று வேணும் அப்படின்னு நாம் வந்து ஆர்கனைஸ்ட்டு சொன்ன ஈசா மௌலானாட்டையோ இல்லை இப்ராஹிம் அண்ணன்கிட்டயோ சொன்னோம் அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து அவங்களோட சிரமத்தை பார்க்காம நமக்காக தனியாக அவங்களோட நேரத்தை ஒதுக்கி நமக்காக அந்த விஷயத்தை வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. அது மற்ற இடத்துல எத்தனை இடத்துல இருக்கும் இல்லைன்னு எனக்கு தெரியலை. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் லக்கேஜ் முதற்கொண்டு ரூமுக்கு அனுப்புறது, லக்கேஜ் எடுத்து அரேஞ்ச் பண்ணுற வரைக்குமே அவங்க வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க லக்கேஜ் அவங்க எடுத்துகிட்டு சொல்லலாம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவங்களோட ஆர்கனைசிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து எந்த விஷயத்துக்காகவும் நாம் வந்து இந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து 1% கூட வராத அளவுக்கு நல்லபடியாக பார்த்துட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நான் வந்து என் ஃபேமிலி கூட வந்திருந்தேன். என் ஃபேமிலியும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என் பையனையும் ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. என் பையன் பண்ண ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சேட்டை பிடிச்ச என் பையன் அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் எதுவுமே கண்டுக்காமல் எல்லாருமே அனுசரித்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. சாப்பாடு, அகாமடேஷன், ஜியாரத்து, கூட்டு போயிட்டு வர்றது, மார்க்க விஷயங்கள் பற்றின அதற்கான ஒரு சிந்தனை, அதுக்கப்புறம் வந்து நீங்களாக வந்து இப்போ ஒரு இடத்துக்கு ஜியாரத்துக்கு கூப்பிட்றோம், நீங்கள் வரலன்னு சொன்னாலும் உங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகலைன்னா நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது எல்லா ஜியாரத்துமே. ரொம்ப நல்லா பண்ணாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வரணுன்னா ஜியாரத்தில் அல்-அஸ்வத்தில் வரணும் அப்படின்னா நம்பி வரலாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க போகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 28 ஹாப்பி ஹாஜிஸாக வந்து திரும்பி போய்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் வந்து முதல் நன்றி. அதே மாதிரி இந்த அல்-அஸ்வத்தோட ஓனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஓனர் வந்து நம்ம கூட அவர் வந்து பயணம் பண்ணலை, இப்ராஹிம் பாய் தான் ஃபுல்லாக இன்சார்ஜ் பண்ணார். இப்ராஹிம் பாய்க்கும் நம்மளை கைட் பண்ண ஈசா மௌலானா அவர்களுக்கும் அல்லாஹ் தாலா இன்னும் மேம்படும் நிறைய பரக்கத்தை கொடுப்பாங்க. அவங்கள எல்லா துவாக்களையும் கவர் செஞ்சு இன்னும் நிறைய